ஆரம்பமாகிறது கேள்விச்சரம் தோப்படு சிவதர்சினி ராகனர்கள் வணக்கம் வாங்க. இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமுனவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும். இது செவ்வாய் பொழுதிலே பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 563 இணைந்திருக்கிறோம். சித்திரை, அதாவது ஏப்ரல், சித்திரை சொன்ன முடியாது, ஏப்ரல் 1 பிறந்திருக்கிறது இந்த மாதம். ஆகவே நாங்கள் புதிய ஒரு மாதத்திலே புதிய ஒரு இலக்கத்தோடு 563 இணைந்திருக்கிறோம். இணைய வேண்டிய பக்கங்கள் எல்லாம் உங்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. வெள்ளுவத்தியார் பகுதிக்கு சென்று உங்கள் பெயர்களை பதிவு செய்து நிகழ்வோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரமாக இருக்கிறது இது. அன்பான அழைப்பு பார்ப்போம். இணைந்து கொள்வர்களை அன்பு அழைத்தபடி உங்களுக்காக நான் திறந்து விடுறேன். பதிவு எடுத்து விட்டுட்டேன். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். இணைஞ்சா அப்புறம் ஓகே. சரி, நானும் போய்த்தான் நான் ஃபோனில் விளையாடுறேன். ஓகே. கலைவாணி மோகன் இணைஞ்சிருக்கிறீங்க, சரோஜினி சோதராஜா, பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க, பலரும் இணைஞ்சிருக்கிறீங்க, செல்வி நித்யானந்தன் எல்லோருமே இதுல இப்பொழுது தற்சமயம் பக்கத்துல ஹாட் ஆவிட்டாலும் தொடர்ந்து. சரி, ஜிஎம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். எல்லோருமே அன்பை வரவேற்றபடி இனிய ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான நேரம். பொது அறிவு கேள்விச்சரங்கள், செய்திகளின் ஊடாகவும் சில ஞாபகப்படுத்தல்கள், தூண்டுதல்களாகவும் உங்களுக்காக கேள்விகள் காத்திருக்கிறது. விரைவாக இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொள்ளுங்கள். அன்பாக அழைத்துக் கொள்ளுவோம். வசந்த காலத்தின் ஆரம்பம், நேரம் மாற்றங்கள் எல்லாமே இப்பொழுது மனதுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை தந்திருக்கிறது, உற்சாகத்தை பார்ப்போம். கால மாற்றங்கள் கட்டாயம் எங்களுக்குள்ளும் மாற்றங்களை தரும். இவ்வளவு காலம் இருளும் மழையும் தண்ணியும் குளிருமாய் இப்ப கொஞ்சம் வெளிச்சங்கள் வரும்போது இன்னும் இன்னும் உற்சாகங்கள் எல்லோருக்குள்ளுமே வரும். அதே நேரம் விடுமுறைகள், ஈஸ்டர் எல்லாமே காத்திருக்கு. இப்பொழுது பிரித்தானிய நேரம் 10:58 சுவிட்சர்லாந்திலே 11:58 இருக்கிறது. எல்லோருக்குமே சனி பகவான் மாற்றம் என்று சென்ற சனிக்கிழமை கோயில் நிறைய. எனக்கு இந்த முறை முதல் முறையா நான் இப்படி ஒன்று சனீஸ்வர மாற்றங்கள், அந்த ராசி மாற்றங்களுக்கு அவ்வளவு பேர் தூரங்கள் எல்லாம் கோயில் எழுத. கேள்விகளுக்குள்ளே நாங்கள் நுழையலாமா பார்ப்போம். இன்னும் ஒரு நிமிடம் பார்த்து விட்டு எங்கள் நேரம் 12 நேரம் 11 சரியாக கேள்விகளுக்குள்ளே நாங்கள் நுழையலாம். ஒரு நிமிடம் பார்த்து கொண்டிருக்கலாம். இனிய ஆர்வமாக இருப்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இடையில விலகியவர்கள் அல்லது நேரம் இல்லை என்று கொஞ்சம் இடைவிட்டவர்கள் எல்லாம் உங்களுக்கான நேரம் இதே ஓடி வந்து பெயர்களை பதிவு செய்யுங்கள். வெல்வதியார் பக்கத்திலே சென்று வளமையான பகுதி தான், வளமையான பாணிதான். உங்கள் பெயர்களை பதிந்து இணைவோம். எனக்கு பக்கத்துல ஒரு நல்ல உருட்டை விடுறார், சத்தமேஞ்சல் உருட்டியா. நகுலாவதி தில்லைத்தவன் இணைந்திருக்கிறீர்கள். பார்ப்போம் வேறும் யாராவது. சரி, 12 மணி பிரித்தானிய நேரம் 11 மணியும் சுவிட்சர்லாந்திலே 12 மணி. ஆகவே சரியான நேரமாக இருக்கும். நாங்கள் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள முதல் கேள்வி உங்களுக்காக வருகிறது. அவதானமாக உள்வாங்கி விடைகளை போட்டுக் கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, ரஷ்ய பொருளாதாரம் முடக்கப்படும். இதை குறிப்பிட்ட ஜனாதிபதி. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் உடனடியாக முடக்கப்படும். உக்ரைன், பிரான்ஸ், அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி. இந்த கருத்தை குறிப்பிட்டவர் உக்ரைன், பிரான்ஸ், அமெரிக்கா. சரியான பதிலை எத்தனை பேர் தந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. அமெரிக்கா என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்விக்குள் செல்லலாம். மிக பெரும் நில அதிர்வு ஏற்பட்ட நாடு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும், அறிஞ்சும் இருப்பீர்கள். நில அதிர்வு ஏற்பட்டிருப்பது இந்தோனேசியா, மியான்மர், ஜப்பான். இந்தோனேசியா, மியான்மர், ஜப்பான். சரியான பதிலை எல்லோருமே தந்திருப்பார்கள் நினைக்கிறேன். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். மியான்மர் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்வி பெறுகிறது.
இது கொல்லப்பட்டவர்கள் அன்னளவாக கூட கூறியவரெல்லாம், ஆனால் செய்தி எடுக்கின்ற போது இதில் கொல்லப்பட்டவர்கள் இவ்வளவு பேராக குறிப்பிட்டிருந்தார்கள். 1000, 1500, 1700. ஆனால் அன்னளவாகத்தான் சொல்லலாம், ஒட்டுமொத்தமாக முழுமையா சொல்ல முடியாதானே. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 1700 என்பது சரியானது. உங்களுக்கான 4வது கேள்வி. ரிக்டர் அளவிலே அந்த நிலநடுக்கம், மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவிலே பதிவாகி இருப்பது 7.2, 7.5, 7.7 ரிக்டர். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 6 பேரும் தந்திருக்கிறீர்கள். 7.7 ரிக்டர் அளவிலே அது பதிவாகியிருக்கிறது. உங்களுக்கான 5வது கேள்வி வருகிறது. அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் குண்டு வீசப்படும். எந்த நாட்டுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை? அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு எங்களோடு உடன்படாவிட்டால் குண்டு வீசப்படும். ஈரானுக்கு, ஈராக்குக்கு அல்லது சவுதி அரேபியாவுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை. அது எந்த நாடு விட்டது என்பது அறிஞ்சிருப்பீர்கள். சரி, பார்ப்போம். எந்த நாட்டுக்கு என்றால் அது ஈரான் நாட்டுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 6வது கேள்வி. இதை குறிப்பிட்டவர் யாராக? அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு எங்களோடு பெற வேணும். அது ட்ரம்ப், புட்டின், ரஷ்ய நாட்டு ஜனாதிபதி அல்லது பழைய அமெரிக்காவினுடைய பைடன். யார் இதை குறிப்பிட்டது? யாருடைய கருத்தாக இருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 5 பேர். ட்ரம்ப் என்பது சரியான பதில். அமெரிக்கா ஈரான் நாட்டுக்கு விடுத்த எச்சரிக்கை அது. சரி, உங்களுக்கான 7வது கேள்வி. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருப்பது, அதாவது ஏற்கனவே ஒரு நாட்டிலே நில அதிர்வு, இப்போ சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருப்பது டோங்கா, மாலைதீவு, இந்தோனேசியா. இது ஒரு தீவு நாடுதான். டோங்கா, மாலைதீவு அல்லது இந்தோனேசியா. இங்கே சுனாமி வரும் என்று எச்சரிக்கை விடப்பட்டது. அது 20 தந்திருக்கிறீர்கள். சரியான பதில் டோங்கா. டோங்கா என்பது ஒரு தீவு நாடு. 20 சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி 8வது. மன்னராட்சி வேண்டும் என போராட்டத்தில் மக்கள் குதித்திருக்கும் நாடு. மீள தங்களுக்கு மன்னராட்சி வேணும் என மக்கள் போராட்டத்தில் குதித்திருப்பது தாய்லாந்து, நேபாளம், இந்தோனேசியா. தாய்லாந்து, நேபாளம் அல்லது இந்தோனேசியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் பார்ப்போம். 20 தந்திருக்கிறீர்கள். நேபாள நாட்டிலே தான் மக்கள் மன்னராட்சி வேணும் என்று போராட்டத்தில் குதித்திருக்கிறார். நேபாளத்தில். உங்களுக்கான 9வது கேள்வி வருகிறது. நேபாளத்தில் மக்களாட்சி உருவானது எந்த ஆண்டு? எந்த ஆண்டிலிருந்து நேபாளத்தில் மக்களாட்சி உருவாகி இருக்கிறது? அது 2000, 2005, 2008. மக்களாட்சி உருவாகிய காலப்பகுதி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் நேரம் நிறைவாகி இருக்கிறது. 3 தந்திருக்கிறீர்கள். 2008 நேபாளத்தில் மக்களாட்சி நிலவந்தது. 10வது கேள்வி உங்களுக்கானது. மியான்மரில் வசித்து வரும் தமிழர்கள், அதாவது இப்போ நிலநடுக்கம் ஏற்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இவ்வளவு தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு கருத்து வழியாக இருக்கிறது. இலட்சத்தில் பார்த்தால் 20, 23, 25 லட்சம் தமிழர்கள் மியான்மரில் வாழ். சரியான பதிலை தந்திருப்பவர் ஒரே ஒருவர். 25 லட்சம் தமிழர்கள் மியான்மரிலே வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அவர்களின் நிலையை என்ன என்று கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. முதல் 10 வினாக்கள் நிறைவாகி அதிலே 1215 புள்ளிகளோடு ஜிஎம்எல் அவர்கள் முதலிடத்திலும், 1207 8 புள்ளி வித்தியாசத்திலே செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2வது இடத்திலும், பத்மினி அவர்கள் 1025, கலைவாணி மோகன், சரோஜினி சோதராஜா. தொடர்ந்து நகுலாவது திளைத்தவன் பார்ப்போம். தொடர்ந்து உற்சாகமாக விளையாடி கொள்ளுங்கள். உங்களுக்கான 11வது கேள்வி. உணவில் பூச்சிகள் இருப்பதால் மூடப்படும் உணவகங்கள் அல்லது உணவு நிலையங்கள். பூச்சிகள், எலி, வள்ளி, பூச்சி என்று நிறைய இருக்குது. அது சீனா, இந்தியா, ஜப்பான். எந்த நாட்டு உணவு நிலையங்களே கண்டுபிடிக்கப்பட்டது? இப்ப எல்லாம் பூச்சியை சமைக்க பூச்சியை போடாம என்ன போடுற எல்லாத்தையும். சரி, அது பூச்சி என்றால் அது தவறான விலங்கு உயிரினங்கள் இருப்பதா? ஜப்பான் என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறது. உணவுக்குள்ளே எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. 12வது கேள்வி. எத்தனை உணவகங்கள் ஜப்பானில் இதே காரணத்துக்காக மூடப்படும் நிலையில் இருக்கிறது? 1000, 1500, 2000. எவ்வளவு உணவகங்கள்? அது சார்ந்து ஒரே தலைமையின் கீழ் இருப்பதாக இருக்கும் நினைக்கிறேன். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 2000 உணவகங்கள் மூடப்படும் நிலையில் இருக்கிறதா? இதே சிக்கல் பூச்சி புழு இருக்கிறது. 13வது கேள்வி. நூற்றுக்கணக்கான சர்வதேச மாணவர்கள் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான சர்வதேச மாணவர்கள் கனடாவில், ரஷ்யாவில், அமெரிக்காவில் உடனடியாக வெளியேற வேணும். எல்லாம் போங்கோ வெறியா. அது எந்த நாட்டில்? சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா. கனடாவிலே அது முன்னர் செய்தி. இப்பொழுது அமெரிக்காவிலே தான் இந்த செய்தி. ட்ரம்ப் அவருடைய அதிரடி உத்தரவு. 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 14வது கேள்வி.
மூன்றாம் பாலின தடை இங்கே ஆண் பெண் 2 பாலினம் தான். மூன்றாம் பாலினத்துக்கு இடமே இல்லை. அது எங்கு? ஜெர்மனி, சுவிஸ், அமெரிக்கா. அந்த மூன்றாம் பாலினத்தின் கதையே இங்கே இல்லை. அதை எங்கேயும் குறிப்பிட இயலாது. இதை குறிப்பிட்ட நாடு எங்கே யார் என்று தெரிஞ்சிருக்கும் போல 3 தந்திருக்கிறீர்கள் அமெரிக்காவில். இது ஒரு பெரும் துயரமான செயல் தான். எப்போ ஏற்றுக்கொண்டு இப்ப திரும்பி அதெல்லாம் இல்லை என்றால் என்ன ஆக போகுது? 3 சரியா தந்திருக்கிறீர்கள். 15வது கேள்வி உங்களுக்கானது. உலக அளவிலே உள்ள பில்லியனர், மொத்தமாக பில்லியன் கணக்கான சொத்துக்கு சொந்தமானவர்கள் 3400 பேர், 3442 பேர், 4000 பேர். உலகம் முழுவதும் இருக்கும் பில்லியனர்கள். இவ்வளவு தொகையான சொத்துக்களை வைத்திருப்பவர்களை கணக்கெடுத்திருக்கிறார்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 4 பேர். 3442 பில்லியனர்கள் இருக்கிறார்கள். இதிலே தெரியல, எங்களுக்குள்ள யாராவது இருந்தா கணக்கெடுப்புல சேர்க்கப்பட்டிருக்கிறீர்களா பில்லியனர்களா? அடுத்த கேள்வி 16வது இருக்கும். நகநட்டை எல்லாம் சேர்த்து பார்த்தா வரும். எலன் மஸ்கின் சொத்து $1,000,000 எலன் மஸ்க் இவர்தான் முதலிடத்துல இருக்கிறார். இப்போ அவருடைய சொத்து 400, 340, 390 மில்லியன் டாலர்கள். மில்லியனா பில்லியனா அதுல ஒரு குழப்பம் இருக்கிறது. 400 மில்லியன் டாலர்களிலே, சரி, மில்லியன் டாலர்களிலே 400 என்பது எலன் மேக்ஸினுடையது. 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 17வது கேள்வி. முதல் 10 இடங்களில் அமெரிக்காவை சேர்ந்த பில்லியனர்கள், அதாவது பில்லியனர்கள் என்று இவர் கணக்கெடுக்கிற போது அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், அப்போது மில்லியன் இல்ல பில்லியன் தான் சரியா இருக்கு. முதல் 10 இடங்களில் இருப்பவர்கள் 8 பேர், 9 பேர், 10 பேர். இவ்வளவு பேரும் அமெரிக்க நாட்டை மட்டும் சேர்ந்தவர். இதுல எத்தனை பேர் முதல் 10 இடங்களுக்குள்ள அமைஞ்சிருக்கிறார்கள் என்றால் 3 சரியா தந்திருக்கிறது. 9 பேருமே இந்த பில்லியனர்கள்ல இருப்பவர்களே 9 பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். 18வது கேள்வி உங்களுக்கானது. கடந்த ஆண்டு வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்திருக்கும் சுவிஸ் நாட்டவர்கள், வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கும் சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் 13,000 பேர், 13,300 பேர், 14,000. சுவிஸ் நாட்டிலே பிறந்து வாழ்ந்தவர்கள் வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள். பார்ப்போம் எவ்வளவு பேர் வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். 13,300 பேர் கடந்த ஆண்டு மட்டுமே வெளிநாடுகளிலே மாறி வாழ்கிறார்கள். 3 சரியா தந்திருக்கிறீர்கள். 19வது கேள்வி. இப்படி வெளியேறி வாழ்பவர்கள் அதிகமாக எந்த ஐரோப்பிய நாட்டிலே வாழ்கிறார்கள்? இப்படி சுவிஸ் தங்களோட அழகான நாட்டை விட்டு வெளியேறி போவார்கள் அதிகம் போய் வாழ்வது ஜெர்மனியில், பிரான்சில், பிரித்தானியா. அவர்களுக்கு ஏதோ ஒன்று இன்னொரு நாட்டிலே பிடிச்சிருக்கு. அதிகமாக இவர்கள் சுவிஸை விட்டு போய் வாழ்ற நாடாக இருப்பது பிரான்ஸ் என்பது சரியான பதில். ஆனா யாரும் பிரான்ஸை போல பிரான்ஸுக்கு போடல. பிரான்ஸ்ல தான் அதிகமாக போய் இப்படி வெளியேறியவர்கள் வாழ்கிறார்கள். தெரியல பிரான்ஸ்ல என்ன அவர்களை கவர்ந்திருக்கு தெரியல. 20வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. சிந்த் பாத் இதனுடைய விபத்தில் சிக்கியது. சிந்த் பாத் விபத்தில் சிக்கி இருக்காம். இது ஒரு சரக்கு கப்பல், விமான, நீர்மூழ்கி கப்பல். சிந்தாபாத் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது சிந்த் பாத், இது விபத்தில் சிக்கி இருக்கிறது. இது ஒரு சரக்கு கப்பல், விமானம் அல்லது நீர்மூழ்கி கப்பல். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். இந்த சிந்த் பாத் என்ற பெயருடையது நீர்மூழ்கி கப்பல். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 2வது கட்டம் நிறைவாகி இருக்கிறது. செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2379 புள்ளியோடு முதலிடத்திலும் 200 புள்ளிகள் வித்தியாசம். பத்மினி அவர்கள் 2115 புள்ளிகளோடு 2வது இடத்தில், ஜெயமலஜியம் 3வது இடத்தில் மாறி இருக்கிறார் 1562 புள்ளி. தொடர்ந்து சரோஜினி சோதிராஜா, கலைவாணி மோகன்கள், நகுலாவதி திளைத்தவனர்கள். நிறைவாக 7வது ஒருவர் பேர் போட்டிருக்கிறீங்க. சரி பார்ப்போம், முழுசா பேர் வேறையில. 21வது கேள்வி உங்களுக்கானது. இதில் இந்த சிந்த் பாத், இந்த நீர்மூழ்கி கப்பல் விபத்திலே ரஷ்யர்கள் எத்தனை பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது? ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர்கள் 5 பேர், 6 பேர், 7 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நீர்மூழ்கி கப்பல் விபத்திலே இறந்தவர்களாக சொல்லப்படுபவர்கள் மொத்தம் 6 பேர் என்பது சரியான பதில். 4 பேர் சரியா தந்திருக்கு. 6 பேர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் அது வேறொரு நாட்டினுடைய நீர்மூழ்கி கப்பல். எந்த பகுதியில் இது விபத்துக்கு உள்ளானது? இந்த சிந்த் பாத் என்ற நீர்மூழ்கி கப்பல் எந்த பகுதியில், வடகடல், செங்கடல் அல்லது பசிபிக் கடல் பகுதியிலே விபத்துக்கு உள்ளானது? வடகடல், செங்கடல் அல்லது பசிபிக்.
சரியான பதிலை தந்திருப்பவர்கள். டைம் முடிஞ்சிருக்கிறது. செங்கடல் பகுதியிலே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. செங்கடல் என்றால் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நாட்டு பக்கமாக இருக்கும், இந்த நாட்டின் கப்பலாக இருக்கிறது. மூவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். செங்கடல் பகுதியில் தான் அது விபத்துக்குள்ளான. உங்களுக்கான அடுத்த கேள்வி, செங்கடல் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட விபத்துக்கள்ல இது எத்தனையாவது விபத்து? செங்கடல் பகுதியிலே இப்படியான அந்த கப்பல் விபத்துக்கள் அண்மையில் ஏற்பட்டதுல இதுதான் முதலாவது அல்லது இரண்டாவது அல்லது மூன்று? கிட்ட காலங்களை பார்த்தால் இது எத்தனையாவது விபத்தா இப்படி கப்பல்கள் விபத்துக்குள்ளாவது? இரண்டாவது விபத்து என்று சொல்லப்படுகிறது. நால்வர் சரியான பதிலை தான். செங்கடல் பகுதியிலே இது இரண்டாவது கப்பல் விபத்து அண்மையில் என்றால் இந்த வருடம் முடிந்திருக்கிறது. இது போல் மியான்மருக்கு கப்பலில் நிவாரண பொருட்களை அனுப்பி வைத்திருக்கும் நாடு, அதாவது நிலநடுக்கம் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நிவாரண பொருட்களை சீனா, இந்தியா, ஜப்பான் அனுப்பி வைத்தது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. அனுப்பி வைத்திருக்கும் நாடு எதுவாக இருக்கிறது? நால்வர் சரியாக தந்திருக்கிறீர்கள். இந்தியா தான் அனுப்பி வைத்தது. மியான்மர் எல்லாம் ஆசிய நாடுகள் தானே, சரி தங்கள் நாட்டை சேர்ந்தவர்களும் அங்கே இருப்பார். எத்தனை தொன்கள் உணவுப் பொருட்களை இந்தியா மியான்மருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது? 50, 40, 52 தொன்கள். உணவுப் பொருள் தான் எல்லாமே. 50, 40, 52. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று பார்க்கலாம். 52 தொன் உணவுப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது. 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 26வது கேள்வி, இஸ்ரேலிய பிரதமர் செல்ல இருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமருக்கு சில நாடுகளுக்கு, அதாவது அவர் வெளியிலே செல்வதற்கு அனுமதி இல்லை, ஆனாலும் அவர் செல்ல இருக்கிற ஒரு நாடு போர்த்துகல், ஹங்கேரி, போலந்து. நேதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் செல்ல இருக்கிற நாடு போர்த்துகல், ஹங்கேரி, போலந்து. எந்த நாடு என்றால் 5 சரியா தந்திருக்கிறது. ஹங்கேரி நாட்டுக்கு செல்வதற்காக இருக்கிறார். 27வது கேள்வி உங்களுக்கு வந்து, ஆங் சாங் சூகி இவர் கைதான ஆண்டு, அதாவது மியான்மரிலே இவர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டு பிற சிறையிலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் எந்த ஆண்டு கைதானார்? 2020, 2021, 2022. இப்போ நிலநடுக்கத்திலே அவர் நிலை என்ன என்று கூட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் எங்கே சிறையிலே நடக்கிறது? ஆங் சாங் சூகி கைதான ஆண்டு 2021. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 28வது கேள்வி, உப்பு தண்ணீரில் கரையும் புதிய பிளாஸ்டிக், இதை கண்டுபிடித்த ஆய்வாளர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். பிளாஸ்டிக்கை கடலிலே போட வேண்டாம், சில கடலிலே எல்லாம் உப்பு சேருதண்டு. இப்போ உப்பு தண்ணியில கரையக்கூடிய பிளாஸ்டிக், இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். அதுல கரைஞ்சிட்டு தாண்டா பிரச்சனை இல்லை, அதை கரைஞ்சு தண்ணியோட போயிடும். உப்பு தண்ணீரில் கரையும் புதிய பிளாஸ்டிக்கை கண்டுபிடித்திருக்கும் ஆய்வாளர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள். 3 சரியான பதிலை தந்தார். ஜப்பானை சேர்ந்தவர்கள். 29வது கேள்வி, உலகின் பெரிய கிரிக்கெட் மைதானம் அது எங்கே இருக்கிறது? இதுதான் உலகத்தின் பெரிய கிரிக்கெட் மைதானம் சொல்லப்படுகிறது. அது மெல்பர்ன் கிரிக்கெட் திடல், நரேந்திர மோடி கிரிக்கெட் திடல் அல்லது ஈடன் கார்டன். ஈடன் கார்டன் என்று சொல்லப்படுவது இது இந்த 3ல் எது முதலாவது விரிது? நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம், அதாவது இந்தியாவில் இருக்கிறது. இதுதானாம் உலகத்திலே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் சொல்லப்படுகிறது. 4 பேர் சரியா தந்திருக்கிறார்கள். 30வது கேள்வி, நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கை, லட்சக்கணக்கிலே இருக்கைகள் இருக்கிறது. 1 லட்சம், 2 லட்சம் அல்லது 1.3 லட்சம், அதாவது 1 லட்சமும் 320, 1.32. இலட்சத்தில் பார்த்தால் எவ்வளவு கதிரைகள், எவ்வளவு பேர் இருக்கலாம் அங்கே. 1.32 என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதில் தந்திருக்கிறார்கள். அதுதான் நரேந்திர மோடி விளையாட்டு மைதானம், கிரிக்கெட் மைதானம். சரி, 3ஆம் கட்டம் கேள்விகள் நிறைவாகி இருக்கிறது. செல்வி நித்யானந்தன் அவர்கள் 3829 புள்ளிகளோடு முதலிடத்துல, 300 புள்ளிகள் வித்தியாசத்தில் பத்மினி அவர்கள் 2வது, ஜெயம் 2800. தொடர்ந்து கலைவாணி மோகன் இருக்கிறீர்கள். பார்ப்போம். நிறைவாக கேள்விகள் இருக்கிறது. 10 கேள்வி. 31வது கேள்வி உங்களுக்கானது. மெல்போர்னில் உள்ள இருக்கைகள், அதாவது கிரிக்கெட் மைதானம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்போர்னில், இங்கே இருக்கிற கிரிக்கெட் மைதானத்தில் எவ்வளவு லட்சம் இருக்கைகள்? 1,50,000, 75,000. கிட்டத்தட்ட இவ்வளவு இருக்கைகள் அதுல இருக்கு. அதனாலே அதை 2வது இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 1 லட்சம் இருக்கைகள் இருக்கிறதா இந்த மெல்போர்ன் அங்கே இருக்கிற கிரிக்கெட். 32வது கேள்வி, பகல் ஒளி சேமிப்பு நேரம் அமெரிக்காவில் இந்த ஆண்டு அறிமுகமான. பகல் ஒளி சேமிப்பு, அதாவது இந்த நேர மாற்றம், 1 மணி நேரத்தை முன்னுக்கு தள்ளி பின்னுக்கு தள்ளி, இது
அமெரிக்காவில் அறிமுகமானது 1918, 19 அல்லது 1920, இப்படி 1918 அல்லது 1819 அல்லது 1920 மூன்றிலே நீங்கள் சரியான பதிலை போட்டிருப்பீர்கள். ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். 1918 அதுதான் முதல் முறையாக அறிமுகமானது. இந்த பகல் ஒளி, அதாவது பகல் வெளிச்சம் வரும்போது அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதும், இந்த குளிர்காலத்திலே கொஞ்சம் தூங்கிக் கொள்வது. சரி, ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். 33வது கேள்வி. ஆஸ்திரியா நாட்டிலே வாழும் மக்கள் தொகை மில்லியனில் பார்த்தால் ஆஸ்திரிய மக்கள் தொகை 7.5, 8.5, 9.5 மில்லியன். ஆஸ்திரியா ஒரு ஐரோப்பிய நாடு. அங்கே வாழும் மக்கள் அன்னளவாக ஒரு ஆண்டு கணக்கெடுத்திருப்பார்கள். 8.5 மில்லியன்கள் என்பது சரியான பதில். அதையும் ஒருவர் தான் சரியா போட்டிருக்கிறீங்க. 34வது கேள்வி. ஆஸ்திரியாவினுடைய தலைநகர், விடை போடாமலே உங்களால முடியும் போட. ஆஸ்திரியாவின் தலைநகர் லியன்னா, வியன்னா, சியோன்? லியன்னா, வியன்னா, சியோன். சரி, ஆஸ்திரியாவின் தலைநகரம் சரியாக தந்திருப்பவர்கள் 5 பேர் தந்திருக்கிறீங்க. வியன்னா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 35வது கேள்வி. இதன் நாணயம், ஆஸ்திரிய நாட்டு நாணயம், ஆஸ்திரியாவில இருக்கிறாங்க தமிழர்கள். ஆஸ்திரிய நாட்டு நாணயம் வியன்னா டாலர், யூரோ அல்லது சிலி? நாணயத்தினுடைய பெயர் எதுவாக இருக்கிறது? யூரோ. யூரோ தான், அது ஐரோப்பிய நாடு தானே, அதனால யூரோ தான். ஆஸ்திரியாவில குழம்ப தேவையில்லை, யூரோ தான் பாவனையில் இருக்கிறது. 36வது கேள்வி உங்களுக்கானது. முதலாவது புவி மணி நிகழ்வு சிட்னியில், அமெரிக்கா, அதாவது ஆஸ்திரேலியா சிட்னியிலே புவி மணி நிகழ்வு. 1 மணி நேரம் கரண்ட் எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு, மின்சாரம் எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அதை ஒரு ஸ்பாரன், அதாவது மிச்சப்பிடிப்போம். இது எப்போ இடம்பெற்றது? 2000, 2005, 2007. அதாவது புவி மணி நிகழ்வு ஆஸ்திரேலியா சிட்னியில் இடம்பெற்றதா? 2007 இடம்பெற்றது. அதுதான் முதல் முறையாக இடம்பெற்றது. 4 பேர் சரியான பதிலை தந்தது. எல்லோருமே பேசி பறைந்து 1 மணி நேரம் முழுமையா மின்சாரத்தின் பாட்டி இருக்கலாம். பகல்ல இருக்கலாம், அல்லது இரவில கூட படுக்கிற நேரத்துல செய்யலாம். இதை ஒரு முக்கியமான நிகழ்வாக செய்திருக்கு. 37வது கேள்வி. நிக்கரகுவா என்றது ஒரு கீறு நாடா? சரி, அந்த கீறு, அந்த இடைவெளியிலே அமெரிக்கா கண்ட நாடு அல்லது ஆப்பிரிக்கா அல்லது ஆசியா? நிக்கரகுவா. பாப்போம் எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க. நிக்கரகுவா ஒரு அமெரிக்க நாடு. ஆப்பிரிக்காண்டில் உரிமை கூடுதல் அந்நியப்பீர்கள். நிக்கரகுவா அமெரிக்காவில் அமைந்திருக்கிறது. 20 சரியான பதிலை தந்திருக்கிறது. 38வது கேள்வி. இதன் தலைநகரம், நிக்கரகுவா என்றது அதிகம் புழக்கத்தில் இல்லாத பேராக இருக்குது, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். இதனுடைய தலைநகரம் மனாகுவா, நிக்கார், சோபியா? மனாகுவா, நிக்கார், சோபியா? சரி, இதனுடைய தலைநகரம் மனாகுவா என்பது சரியான 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். மனாகுவா, நிக்கரகுவா, மனாகுவா. மனாகுவா அமெரிக்காவின் கீறு பெரிய நகரமா? அமெரிக்காவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மனாகுவா ஒரு தலைநகரமாக இருக்கிறது. இது எத்தனையாவது? 4வது, 3வது அல்லது 2வது பெரிய நகரம்? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 20. 4வது பெரிய நகரமாக இருக்கிறது. அமெரிக்காவிலேயே 4வது பெரிய நகரம் இந்த மனாகுவா. 40வது நிறைவான கேள்வி. இங்கு அதிகம் பேசப்படும் மொழி, நிக்கரகுவாவிலே அதிகமாக பேசப்படும் மொழி எதுவாக இருக்கிறது? ஸ்பானிஷ், ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு? ஸ்பானிஷ் மொழி, ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு? இது ஒரு அமெரிக்க நாடாக இருந்தாலும் இங்கே என்ன மொழி அதிகமாக இவர்கள் புழக்கத்தில் இருக்கிறது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் பார்ப்போம். பிரெஞ்சு மொழி என்பது சரியான பதில். பிரெஞ்சு தானம் அதிகம் பேசப்படுகிறது என்பது ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். ஆகவே இப்போது லீடர் போட்டிலே பார்த்துக் கொள்ளலாம். வெற்றியாளர் 4642 புள்ளிகளோடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் முதலாவது இடத்தை தனதாக்கி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறியபடி 2வது இடத்தில் பத்மினி அவர்கள் 4438, அங்கே ஒரு 200 வித்தியாசத்துக்குள்ளதான் இருக்கும். 2வது இடத்திலும் ஜிஎம்எல் அவர்கள் 3280 புள்ளிகளோடு. கலைவாணி மாணவர்கள் விட்டுக் கொடுக்காமல் 3வது கட்டத்திலே ஏறினவர் தான் அப்படியே நின்று கொண்டார். 2867 புள்ளிகளோடு 4வது இடத்தில். மிகுதி நான் நினைக்கிறேன் ஒரு 4 3 ஒரு வாசித்து கொடுக்கிறேன் நான் பிறகு.
4வதுக்கு பிறகு சரோஜினி அக்கா 2567 புள்ளிகள், அவர் 5வது இடத்தில். அடுத்த நகுலவதி தெல்லித்தேவனவர்கள் 1026 புள்ளிகள். அடுத்தவர் 847 புள்ளிகள். எம்மண்ணி இருக்குது தெரியுது, பேரு அவசரமா போட்டிருந்தா யாருன்னு தெரியல. அவர் இடையில தான் வந்திருந்தார் நினைக்கிறேன். பரவாயில்ல, நீங்க இடையில இணைந்திருந்தாலும் ஆர்வமாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். இணைந்து சிறப்பித்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். செல்வி நித்யானந்தன் அவர்கள், வத்தினிகம் தொடர்ந்து வாணிமகன், எல்லோருமே சோதனைகளுக்கு கூட எழுதி எழுதி படிக்க அது சரி. ஆர்வங்கள் இருக்கிற போது அது எங்களை அறியாமல் இந்து பார்த்த அதுகள் எல்லாம் ராத்திரி எல்லாம் இதாண்டதான் ஜப்பான் உணவகம் அது எல்லாம் நிறைய டொனால்ட் ட்ரம்ப் அதெல்லாம் நிறைய எல்லாம் அவர் தான் போட்டாரா உங்களுக்கு இடையில தான் நினைய முடியுதா? இடையில நின்று வர்றப்ப யாரா இருக்க மாட்டா, அப்ப நீங்க தான் நிக்கிறக்குவா. அது சரியா, அந்த ரெண்டும் சரியா வந்திருந்தது. அந்த பேசுற மொழி நான் ஸ்பானிஷ் என்று யோசிச்சேன், எனக்கு பிரெஞ்சு என்று ஞாபகம் வரையுது. அவர்களெல்லாம் அந்த கொலனி நாடுகளாக இருக்கிறதால அந்த பிரெஞ்சு மொழி அதிகம். நேற்று நான் அந்த ஆஸ்திரேலியா சிட்னின்ற இது புவி இது கேட்டேன். சரி சரி, வரலாற்றில் இதுல போட்டிருந்தேன். சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி இன்று இணைக்கப்பட்டு விளங்குதில்லை என்னன்னு தெரியவில்லை. எனக்கு போட்டு போட்டு பார்க்கணும். ஆமா, அது ஒரு பாப்போம், அது சிறிய கேள்விதான். எல்லோருக்குமே இந்த விடையை பார்த்தா இதுதானா? இயல்பாய் சிலரிடம் குடிகொண்டிருக்கும் ஒரு உணர்வு தான் இயல்பாய் இருக்குது. ஆனா சிலரிடம் அதிகம், சிலரிடம் கொஞ்சம் ஆயிரம். 7 எழுத்து சொல்லிலே உங்களுக்கான அந்த உணர்வு வேற. உணர்வு என்றால் ஃபீலிங்ஸ், ஏதோ ஒரு உணர்வு. 5 மேலும் சேரும் போது இன்றும் சிலர் இதை செய்கிறார்கள். 5 மேலும் பார்த்தால் சிலர் இதை செய்கிறார்கள். 5, 6, 7 சேரா இது உண்டானால் உலகை ஆளவும் முடியும். நாங்க இதுங்கிட்ட இருந்தா நாங்க இந்த உலகத்தையே ஆள முடியும். 1 மேலும் சேர இது இன்று உள்ளோரும் இது இருக்கிறார்கள், இன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, எல்லாம் சின்ன சின்ன வித்தியாசம். 1, 4 சேரும் போது அதிகம் நமக்கும் வருவதுதான், நமக்கும் இது வந்து விடுகிறது. 3, 5, 7 சேர நமக்குள் இருப்பதை நம்புகிறோம், ஆனால் உண்மையா அது இல்லை. 3 மேலும் சேரும் போது இரு பொருள்கள் இதற்கு உண்டு. 2 அல்லது 3 அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒன்று அசையாததாக. ஆனால் விடை இலகுவானதான். அதுவும் பாமோத்துல இருப்பவர்களுக்கு அவர்களிடம் இருப்பது உணர்வுகளுக்குள்ளேயே தேடினா சரி. உணர்வுகளை வாங்கும். எப்படி என்ன சொன்னா, இப்ப எங்களுக்கு எல்லோருக்குள்ளயும் இருக்கு, வேற வடிவங்கள்ல இருக்கும். அது வெளி வடிவங்கள்ல சில பேர் யூஸ் பண்றது கூட, சில பேர் அதை யூஸ் பண்றீங்க. வேறு யாராவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். நான் ஒரு இது எடுத்து இருக்கிறேன். முதல் எழுத்துக்களே அது எந்த எழுத்து தொடங்குற அந்த பெற்றதை பொறுத்து போட்டு ஓடியா. சரி, போட்டுங்க. நோ குழு உண்டாக்கி அதுதான் இது ஒரு அதுவும் எனக்கு சரியா இவன் நினைக்கிறேன். 4லயே தொங்கி கொண்டுட்டேன் நினைக்கிறேன். நான் 7க்கு போய் 4க்கு வந்துட்டேன். இது ஒரு பொருள் ரெண்டு பேருமே இரு பொருள் ரெண்டு போட்டுக்கிறீங்க. இரு பொருள் பட இரு பொருள்கள் இருக்கு, உண்டு அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் வந்து அசையாம இருந்தால் அதை சொல்லு. ஓமாம், ஆமா, இதைத்தானே எல்லாரும் கூடுதலாக செய்து கொண்டு இருக்கிறார். சரி, அப்ப கொஞ்சம் கிட்ட வர்ற மாதிரி தான். நான் சரி, உங்கால
மற்றவர்களை பார்ப்போம். அதான் 3, 5, 7 சேரும்போது நான் உங்களுக்கு போடுறேன், போட்டுட்டு நான் இயல்பாக சாப்பிட்டுட்டு சிலர் வா. குடிகொண்டிருக்கும் உணர்வு உணர்வு 5, 7 சேர இன்றும் சிலர் செய்வது உண்டாம். 5, 6, 7 சேர இது உண்டானால் உலகை ஆளவும் முடியும். சிவாஜினி சிவாஜி சிவாஜி உலகை ஆளவும் முடியும். ஆஹ், பா 6 தரவுகள் கொடுத்துருக்குறீங்க. இவ்வளவு இருக்கு ஆமா அப்படியா? மற்ற நான் சின்ன சொல்லுவானா அதுக்குள்ள பார்த்தால இவ்வளவு இவ்வளவு தரவுகள் வருது என்று நானே யோசிச்சேன். எழுத எழுத தரவு நிறைய வரும். இரு பொருள் உண்டு ஒன்று அசையாதாகுமெண்டா ஒன்று அசையும் அசையாம ரெண்டா? ஆமா ஒரு அர்த்தம் வந்து அதுக்கு அசையாம இருக்கிறது. அசையாமலும் இருக்குது இது. ம். சில இடங்கள்ல இது அசைஞ்சு கொண்டும் போகுது. அதுதான் நான் இப்ப என்ன சொல்லிச்சிருக்கேன். இந்த காலத்துல எல்லாமே மாற்றங்கள் தான். நான் அசையாத நினைச்சேன். இப்ப பார்த்தா அதையும் வச்சு விட்டுருவோமே. நான் உங்களுக்கு ஒரு அதுக்கு பதில் நாங்கள் தான் காரணமா? நான் உங்களுக்கு பதில் போட்டு இருக்கிறேன். ஓகே வந்து பாருங்க. நான் ஒலிம்பிட்டு ஒலிம்ப போறேன். இல்ல, இல்ல. ஆனா முதல் எழுத்து சரி, மிச்சம் இல்ல. சரி. நான் நினைச்சேன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல. இல்ல அது இதுவும் அதுக்கு பொருந்தது தானே. எல்லாம் பார்க்கல என்னதான் பார்த்தேன். கிட்டத்தட்ட இருக்குதான். இன்னொரு முறைக்கு இந்த தடவை எடுத்து இன்றைக்கு நான் எடுத்தது வேறு. இன்றும் சிலர் செய்வது உண்டா? கானா வரிசையில துவங்குமா முதல் எழுத்து? என்ன எடுத்து? கானா வரிசையில கானா. அதான் இப்ப இவர் சொன்ன விடயத்துல காணாம தொடங்கும். ஆனால் இவருடைய தரவு கானா வரிசையில தொடங்குற ஒரு தொடங்கும். தொடங்குற எழுத்துல வருமான். ஏழு என்ன 6 தான் வருகிறது. ஏழு எழுத்து, ஏழு எழுத்து. முதலாவது தடவை இப்ப 5, 1, இறுதி எழுத்து தூணாவில் முடியுமா? இல்ல இல்ல சும்மா இல்ல. நான் ஆயுதத்தோட சம்பந்தம் பெருமாக்க வேண்டும் பார்த்தேன். இது ஆயுதம் இல்லை. எங்களுக்குள்ள ஒரு உணர்வு தான். உணர்வு. நாங்கள் பிளத்தி எங்களுக்குள்ள எல்லாம் இருக்கு. விரக்தி மாதிரி தான் இதுவும் உண்டு. இதை வச்சு இன்று உலகத்துல கோடிசலானவர்கள் இருக்கிறார். நாங்கள் முதல் பேசிக்கொண்ட விடயங்களுக்கு இதுவும் தான் வேறு. சிலர் கோடீஸ்வரர் ஆயிருக்காங்க, சிலர் இருந்தும் பிரியோசனை எல்லாம் வச்சு கொண்டிருக்காங்க. அது அதை பயன்படுத்துறத பொறுத்து தான் இல்ல. முதல் மூன்றும் சேரேக்களை ஆயுதம் சேருமா? முதல் மூன்று எழுத்தும் ஆயுதத்தோட சம்பந்தம் பெறுமா? இல்ல இல்ல இல்ல. முதல் எழுத்து இதுக்கு நான் அப்படி எடுத்து பார்த்தேன். நான் செட்டும் சேராதேக்களை இல்லைன்னு அவ கடைசியா எடுத்து போட்டு அதுவும் சில இடத்துல அசையாது தானே. ஆமா. இப்ப இந்த கடைசி 3 எழுத்தையும் வச்சு கொண்டு பார்த்தால் இது இருந்தா உலகத்தையே ஆளலாம். ஏன்னா இப்ப அதிகமான நாட்டுகளை ஆள்றவர்கள் பெண்களா இருக்கணும், பெண்களாம் இருக்கணும். ஆனா அவர்களுக்குள்ள இது இருந்தா முடியும். இது இருந்தா முடியும். ஆனால் அவர்களா முடியும். அவர்களுக்கு இன்னொரு வேறாகவும் அது இருக்கும். சரி, அப்படி போல உலகத்தை ஆளலாம். இது கடைசி இடத்து இப்ப நாள்ல வரும். இல்ல இல்ல இப்ப நாளும் முடியாது. எப்படி எல்லாம் போட்டு வாங்குறாரா மேடம்? சிவதர்சினியா உஷாரத்தான் இருக்கிறார். இன்றைக்கு நான் உஷாராயிருக்கேன். இந்த விடிய கொண்டே ஆக வேணும். ஆமா உண்மை முடியும். சரி இல்ல இல்ல முன்னாடி உலக இது இருந்தா உலகை ஆளலாம். அன்பு பாசம் கத்தரிக்காய் அதெல்லாம் கத்தரிக்காய். பயம் கண்டு வாணி நான் அப்படி அன்பு பாசம் எல்லாம் கத்தரிக்காய் போச்சு. ஐந்து முழுவதும் சேர இன்னும் சிலர் செய்வது உண்டாம். அது இன்னும் இல்ல 2 எழுத்துல என்ன 5 7 5 7 சேர இன்று இது இன்று உள்ளோரும் உள்ளனர்.
ஓகே ஒன்று வந்திருக்கு பார்ப்போம். கருணை என்று எடுத்தாலும் இங்க நாங்க கடைசி 6வது தடவை இருக்கு தானே 3 மேளம் செய்யற 2 பொருட்கள் இருக்கு. ஒன்று அசையாது ஒன்று அசையும். ஆனால் நம்ம நேற்று எல்லாத்தையும் அசைக்க முடியும், அசைக்க முடியும். அது நீங்க சொன்ன மாதிரி மலை என்று வரும் ஐயன்னாவுக்கு எடுத்து பார்த்தேன். இல்லை. மலையும் அசைக்க முடியாதானே? அசைக்கலாது. ஆனா நான் இதை நினைச்சேன்னா இப்போ நிலா நடக்காம உடல் ஒரு போண்டு வருமா? அப்படி வரும்போது மலையேன்னு தான் ஆட்டி விடுது. அது மலையில ஆட்டி நிலம் ஆடி அதோட தொடர்புடைய சொல்லாக இது. உடல் ஒரு போண்டு வரும் இதுக்குள்ள கல்லீரலோ வருமா? இல்ல வரையில வராது. ஒரு உணர்வு. கத்தி கரைக்கிறது அப்படி எல்லாம் எடுத்து பொறுத்து கண்ணீர் விடல் என்றுதான் நான் எடுத்து பார்த்தேன். சிலர் செய்வது உண்டாம். அப்படி என்ன ஒரு சான்ஸ் கடைசி எழுத்து லீனாவில முடியுமா? இல்ல லீனாவா? லீனா லானா லாவனா வரி செய்யல. இல்ல 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 கடைசி எழுத்து தீனாவில முடியும். அப்படி லீனா. இப்ப இப்ப முதல் எழுத்தும் கடைசியும் தந்தாச்சு. முதல் எழுத்தும் கடைசியும் தந்தாச்சு. ஓ நான் பலி கொடுக்கறேன் போட்டு அப்படியும் எடுத்தேன். நான் முதல் எழுத்து என்ன சொன்னேன்? முதல் எழுத்து என்ன வருமானு சொன்னான்? கானா. கானா. முதல் எழுத்து என்ன வரும்? கானா கானா வாணி. கானா. கடைசி எழுத்து கொடுத்திருக்கேன் கானா, கடைசி எழுத்து தீனா கொடுத்திருக்கேன். அப்ப கானாவும் கடைசி எழுத்து தீனாவும் இடையில உங்களுக்கு 1 2 3 4 5 எழுத்து கண்டுபிடிக்கும். அதுக்கு ஒரு தரவு கொடுத்தேனே. 1 மேலும் சேர இது ஒன்று மேலும் சேர இது உள்ளோரும் உள்ள. அதாவது கதி கதி. இப்ப சிலருக்கு கதி இருக்கு. என்ன எனக்கு என்ன வேற கதி இல்லை அப்படின்னா சில பேருக்கு எனக்கு வாழ்றதுக்கான கதி இருக்கு. அந்த அதை வச்சுதான் நான் கொடுத்தேன். கதி என்ற ஒரு சொல்லு பாவிக்கிறவே இல்லை. என்ன ஒரு நிக்கதியா நிக்கிறேன்னு என்ன கதின்னு சொல்லிருக்கு. அந்த கதி எங்களுக்கு அது இல்லாத போச்சு, குறைஞ்சமாயி போயிடுச்சு. ஆனா கதி இல்லை, அவருக்கு வாழ்றதுக்கான கதி இல்லை. அது கொஞ்சம் அருகி வந்துட்டு நிற்கதி. அந்த நிற்கதியில வர அந்த கதி அந்த நடுச்சொற்கள் தான் நீங்க சேர்க்கணும். எங்களிடம் இருக்கும் ஒரு உணர்வு. எல்லோரும் இப்ப நாங்கள் எங்களுடைய பேக்ரவுண்டை பற்றி கதைச்சிருந்தோம். அது சார்ந்து எல்லாம் கதைச்சிருந்தோம். இதுக்குள்ளதான் இந்த உணர்வுக்குள்ளதான் இதுவும் வருது. ரசிப்புத்தன்மை இல்லை, அது வராது. அது மாதிரி ஒன்று சொல்லுங்க. உலகை ஆளவும் முடியும் என்று 3 எழுத்துலதான சீனா. அரசியல் அப்படியும் வருது. அரசு இல்ல இல்ல தீனாவில முடியும். உலகை ஆள என்ன வேணும்? பணம் வேணும், காசு. வேற என்ன வேணும்? நாடு வேணும். வேற என்ன உலகை ஆள்றதுக்கு? ஆள்றதுக்கு முக்கியமான ஒண்ணு முதல் வீட்டு ஆளையில நாங்க நின்று ஆளவே இது வேணும். அதான் தைரியம் அப்படியான இதுகளோட சம்பந்தப்பட்டு வருமா? அதான் உங்களுக்கு என்ன ஒரு 3 எழுத்து சொல்ல கண்டுபிடிங்க. அதான் தைரியம். ஆட்சி என்று வேணும். ஆட்சியை பிடிக்க இது வேணும் எனக்கு. கடைசி அத என்னன்னு சொல்றேன், என்னால முடியும். கட்சி என்று வருமாக்கும். நீங்க என்ன கதைக்கிறீங்க? சீனால முடியும் சீனா சொல்றீங்க. நான் சொன்னீங்கன்னா பெண்களே இப்ப உலகத்துல வரிசையில வர சீனா இல்ல சொன்னீங்க. இல்ல அவர் கதி என்று கதைக்கிறார். நீங்க என்ன சீனா? ஓகே ஓகே. அவர் தனக்கேத்த மாதிரி மாத்திர. அவர் தனக்கு தண்ட பதில் வரணும், அதுக்கேற்ற மாதிரி எழுத்த மாத்திர சொல்லியிருக்கா. இல்லவாணி நான் சீனாவன் எழுதி விட்டுட்டேன். அதான் வந்தேன். அதுதான் ஆட்சி என்று கேட்டேன் நான். ஓகே ஓகே.
இப்ப அவர் கதி கதி என்றெல்லாம் நெற்கதி என்றெல்லாம் பேசினோமல்லோ, அப்ப என்ன சி வரும் உங்களுக்கு? கதி அது இல்ல. கத்தி. இது உள்ளவர்கள் நாட்டையும் ஆளுவினம் வீட்டையும் ஆளுவினம் அவைக்கு இன்னொரு பேரன்னு சொல்லியிருந்தேன். ஓ, இது உள்ளவர் கடலரும் நாட்டாள வேணும். கடைசி நான் ஆளுவேன்னு சொல்றதுக்குரிய எனக்கு இது வேணும், அதை சொல்றதுக்காவது இது வேணும். தில் வேணும். தில்லுக்கு நல்ல தமிழ் சொல்லுங்க. ஒரு தைரியம், துணிச்சல். ஓ ஓ, அதுக்கு 3 இடத்துல இன்னும் கிட்ட வரலாம் தமிழ் சொல்லல. எங்கிட்ட நேரோட வேலை இருப்பாரு, அடிக்கடி வந்து தலை ஆட்டிட்டு ஓடுவார். அப்பப்போ வந்து அந்த பேர்லயா மதி வேணும், புத்திய மதி என்று புத்தி என்று வரும் பாடி. 3 இடத்துல வாங்க, 3 இடத்துல வாங்க. புத்தி புத்தி இல்ல, அதே 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 ரைமன் பண்ண அதே வரிசையில 2 எழுத்த மாத்தி சித்தி உத்தி 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 வரும், ஊனா வரும். சரியா? உத்தி உத்தி அதை விட இன்னொன்று வேணும். யூனாவும் எடுக்கலாம் தானே. யுத்தி யுக்தி வந்து இங்க உள்ளது, நான் சொன்னது இங்க உள்ளது. மூளைக்குல யுக்தி இப்படி, நான் சொன்னது இப்படி இப்படி. சக்தி என்று வருமா? சக்தி. சக்தி வேணும். சக்தி இருந்தா நாங்க உலகத்தையாளர். சரி, மிச்சது மேல முன்னுக்கு வாங்க. இதை வச்சு உழைச்சு தள்ளுவார்கள். இப்ப இந்த உலகத்துல உழைப்பண்டா அதுதான். சும்மா இருப்பாங்க என்னண்டு எங்களை இது இல்லாம இருது. நாம தான் அதை வச்சு சும்மா வரியோட இருக்கிறமான வாழ்க்கையாக சில பேர் அதை எடுத்துக்கணும். கவிதைக்கு வேண்டும். எங்க நேவிஸ் பிலிப்ஸ் கவிதை சொல்லுவீங்க. கவிதை எழுத என்ன வேணும்? கடதாசி வேணும். என்ன உண்டு? கடதாசி வேணும், வேணும், கவி வேணும், எழுத்து வேணும், எழுத்தாடி வேணும், வேணும் எழுதுறது. கற்பனை கற்பனா சக்தி. அதை வச்ச உழைக்கி நான் சொல்லுவாங்க. கற்பனா சக்தி நீங்கள் பின்னான முன்னுக்கு போட்டு முன்னால பின்ன போட்டு ஒரு கை இல்லாம ஒரு கை இருந்து எல்லாம் கற்பனையில கிரியோட அடிச்சு விட்டீங்கன்னா என்ன மாய் வருமானம் டிவிக்கு முன்னால இருந்து இந்த மாயெல்லாம் போவேன். இல்ல இப்ப பறக்கிறவர்கள் எல்லாம் விமானத்தை கண்டுபிடிச்சாலும் ஒரு கற்பனா சக்தியில அணியது கண்டுபிடிக்கப்பட்டது. சும்மா சட்டை வச்சு ஒன்றை செய்தது, பேப்பர்ல இதை விட்டோம், அதுக்கு பிறகு படகுகள் வந்தது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு உருவானது கற்பனைகள் அணி ஆரம்பத்துல வந்தது. உண்மைதான். இப்ப இந்த வீடுகள் அமைப்புகள் இதுகள் எல்லாம் பார்த்து தலைகளெல்லாம் இப்ப வீடு வந்துட்டு எல்லாம் இப்படி கற்பனை சும்மா செய்து பாக்குறது. எல்லாரையும் கட்டடத்துல போட்டு பார்க்க முடியாது. சாதாரணமா போய் இல்ல இல்ல அந்த வீடு தலைகளா இருக்கிறது இருக்கே, அந்த வீட்டு அமைப்பே தலைகளா. அப்ப பாருங்க எல்லாம் ஒரு கற்பனையில வந்த வடிவங்கள். பார்க்க பயமா இருக்கு, மனவாளுக்கெல்லாம் தெரியாது. வீடு வெளியில நடதான் தலைகளா நிக்கிறோம் இருக்கு, சாதாரணமா இருக்கும். தனியா ஒரு தூணிலேயே ஒரு பெரிய கட்டடம் நிக்கிற மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே என்ன. அதெல்லாம் பெரிய கட்டடம் இருக்கு. அதான் சொல்ற கற்பனையா விட்டுட்டு போகாம அந்த கற்பனையை செயல்படுத்துற போது இவ்வளவு தூரம் இல்லாம மாற்றங்கள் கொண்டு வந்தது. அதான் அன்றைக்கு ஓவிய கண்காட்சியில் ஒரு இளையவர் ரெஜிஃபோம், அது குப்பைக்கு போகிற ரெஜிஃபோம் சரியா, அதை எடுத்து கட் பண்ணி தனக்கு 15 மணித்தேலம் எடுத்து தான் அது செய்கிறதுக்கு தன் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து அழகான ஒரு வீடு ஒன்று அமைச்சு பால்கனி மாதிரி 2 பக்கம் வச்சு அவர் தான் தண்டவாளில் செய்தவர். செய்துட்டு 2 பக்கம் பூச்செடிகள் இருக்குது, வாசல் சின்ன கார் ஒன்று நிற்கிது. அப்போ இன்னும் ஒருவர் சொன்னார், இந்த பெரிய ஒரு வீட்டுக்கு ஒன்று குறையுதே என்றார் இன்னொரு பெரியவர். அப்போ என்னன்னு கேட்க யாரு குளங்கல்ல நாய் ஒன்று தான் குறையுது, வாசல்ல நாயை காணும் இந்த பெரிய வீட்டுக்கு. அப்போ நான் சொன்னேன் அதான் வீட்டுக்குள்ள 5 இருக்குது, வாசல்ல ஒன்று தான் வீட்டுக்குள்ள இருக்குது. அவற்ற கற்பனை
தன் ட்ரீம் ஹவுஸ் அது அந்த கற்பனைலாம் வடிச்சிருக்கிறார். தான் ஒரு காலத்தில் இப்படித்தான் வாங்கணும் அந்த அப்படி கற்பனைகள் தானே இப்போ எல்லாம் உருவாகி வந்தது. சின்ன வயதிலே இருக்கிற கற்பனைகள் வளர வளர அதுக்காக உழைக்க வேணும். எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. சின்னலே அந்த கற்பனையும் இல்லை. கற்பனை அதை கொண்டு நடந்து இப்ப என்னோட படிச்சவருக்குள்ள நர்சரியில இருந்து அவருக்கு சங்கீத ஆசிரியர் ஒன்று இப்போ நானும் என்னோட தான் அவர் இருந்து வளர்ந்து வளர்ந்து வந்து அவர் கோயில பாடுவார், சங்கீதம் போனார், வயலின் படிச்ச எல்லாம் நான் பார்த்து கொண்டே தான் இருந்தேன். இன்னைக்கு அவரோட மியூசிக் இசை ஆசிரியர். அப்ப நான் யோசிச்சேன் சின்னல இருந்து அவருக்கு அந்த இலட்சியம் அந்த கற்பனை இருந்திருக்கு. நமக்கு எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு போக்கில என்ன கிடைக்குதோ அதை இப்ப இதனோட அப்படி சின்னல இருந்து சிலர் அந்த கற்பனையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அந்த வளரும் வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். அது வந்து அதுக்காக உழைத்தால் இப்போ கற்பனையில தானே சிலர் வாழுகின்றார்கள். என்ன கற்பனையில் வாழுகின்றார்கள். அது கற்பனையா முடிஞ்சு போனா அப்படி யோசனை இன்னொரு இடத்துல நிஜத்துக்கு வேற வேணும். செயலை செய்யறதுக்கு உறுதியா நிக்கணும். நாங்க இதை இன்னொரு முறைக்கு ஒரு தலைப்பு எடுத்துக்கணும். எத்தனை பேர் கற்பனையில இல்லது லட்சியமா இணைச்சது இன்றைக்கு நீடேறி இருக்கு, அதுக்கு உழைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மாற்றங்களை சின்ன பிள்ளையிலே ஏதாவது மனசுக்கு இருந்ததா அது வாங்க வாங்க கற்பனைன்றது வந்துட்டார். கற்பனை உலகத்துல சிங்கம் வந்துட்டு. வணக்கம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். 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 நான் இது கும்பகர்ண நிலைதானே. அப்ப இல்ல கடைசி கட்டத்தை கேட்டுன்னு இருந்தேன். நான் கடைசி கொஞ்சத்துக்கு செல்வி அவர்கள் போட்ட பாடம் நான் பார்த்துட்டு இருந்தேன். கண்டுபிடிக்கிறதுக்காக அதை போடுறார் இதை போடுறார், அப்படி இருக்குமன்றார், கத்தி பெருமன்றார், இதுன்றார், ஆடுறது ஆடுறான்றார். நான் யோசிச்சேன் இதை சும்மா இருந்து கேட்டு இதை செய்ய வேண்டிய ஆக்களுக்கும் அந்த செய்ய இயலாது. அப்படி ஒரு காய்ச்சல் இருந்தா அப்ப தயாரிப்பாளர் அறிவிப்பாளர் அதுக்குரிய கொடுத்துட்டு இருப்பேர் நிகழ்ச்சி தொகுப்பாளர். அப்ப நாங்க புதுக்க ஆக்கள் வரணும்னா அவையல் கேட்க வேணும். அவையல் அதை போட்டு கேட்க இப்படி ஒரு ஆள் இப்படியே காய்ச்சல் இருந்தா அப்ப மற்றவர்களும் கேட்க அல்லது இப்ப கதைக்காம இருந்தா நேரத்தோட பதில் வந்திருக்கு. இப்ப காணாவும் கடைசியில ரெண்டு விதமா மடக்கலாம். அவர் குழப்பின படிக்கா சில வேளை உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களை நீ விட்டுட்டு பாடம் இருப்பீங்க அப்ப இதுதான். அப்ப இப்படியான இது இருக்கு. அப்ப இப்ப கற்பனை காணான்னு சொல்லிட்டீங்க, தீனான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு இல்ல சீனாவில சொல்லப்படுது என்ன சொல்லப்படுது. ஏன்னா கான்சென்ட்ரேட் பண்ண இல்ல ஆள். உதாரணத்துக்கு சொல்றேன் கற்பனா சக்தி என்னது இப்ப சும்மா கேட்டுக்கொண்டே அப்படி இருந்து நாங்க எதனா ஒன்று இருந்தா ஒரு மியூசிக்கை போட்டு விட்டா இப்ப நாங்க டக்குன்னு பிடிக்கலாம். அது நினைக்கிறேன். நல்ல அருமையான தரவை கொடுத்துருக்கீங்க. அப்ப தரவையும் பார்த்து ஒரு மியூசிக்கை போட்டு விட்டா நாங்க அந்த தரவன் படி போக பிடிக்கலாம் இல்லையா? சரி, அது என்னன்னு தெரியும். எல்லாம் பச்சையிலே இருக்கிற கேள்விகளும் முழு பச்சையா இருக்கும் உள்ள என்னன்னு தெரியல. ஓகே, தொடருங்கள். என்ன பச்சையா இருக்குன்னு சொன்னீங்க? பச்சை பூக்களும் அழகா இருக்கு. இந்த பேருங்க பேக்ரவுண்ட் இங்க ரோசா இருக்கு, மல்லிகை அங்கால பர்பிள் ரோசா, சிவப்பு ரோசா அழகா தான் இருக்கு. வலண்டைக்கு வர வேண்டிய ரோசாக்கள் இன்றைக்கு வந்திருக்கு. நேற்று அந்நியர் தினத்துக்காக தந்திருக்கிறோம். இனி எங்கள் பக்கத்திலேயே மாசி மாதம். நன்றி சுவர்சினி அவர்களே. நன்றி. இணைந்த அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வாணிமனுடைய பணிக்கு நன்றி கூறி அடுத்த வாரம் புதிய சந்திப்போம். நன்றி, வணக்கம். நனவுக்கு வருகின்றது கேள்விச்சார தொகுப்படு சிவதர்சினி ராகவன் அவர்கள். நன்றி, வணக்கம்.